ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். ருசிச்சு சாப்பிடுங்க. இன்றைக்கி பாலாஸ் கிச்சனோட ஸ்பெஷல் லன்ச் பார்த்திங்கன்னா கீரை, சிறுகீரை கடைசல். எப்பயும் நான் சொல்கிற மாதிரி தான், வடித்த சாதத்தை வடித்து சாப்பிடுங்க, குக்கரில் வைக்காதீங்க. லாட் ஆஃப் பெஸ்டிசைட்ஸ், ஃபுல்லாக மருந்துலேயே தான் இது பண்ணுறாங்க. ஸோ அந்த கஞ்சியை எடுத்துகிட்டா ரொம்ப நல்லது, அது ரொம்ப ரொம்ப சேஃப்டியும் கூட. ஸோ உருளைக்கிழங்கு ஃப்ரை, மோர், பசுமோர், ரசம், கீரை, இதெல்லாம் ஒரு லஞ்சுக்கு எப்பவுமே ரெகுலராக போகிறது. ரெடி ஆகிட்டுருக்கு. பொரியலும் ரெடி ஆகிட்டுருக்கு. இது கீரை பொரியல். ஸோ கத்திரிக்காய் சாம்பார், கத்திரிக்காய் காரக்குழம்பு, மிளகெல்லாம் போட்டு கத்திரிக்காய் காரக்குழம்பு, பசுமோர், ரசம், மோர் வெயிலுக்கு ரொம்ப நல்லதுங்க. ரசம் ரெகுலராக கொஞ்சம் எடுத்துக்கோங்க, அதுவும் நல்லது தான். இது வந்து கீரை சூப்பு, முருங்கைக்கீரை சூப். வாரத்தில் கம்பல்சரி 2 வாட்டியாவது எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை அட்லீஸ்ட் வீக்லி ஒன்ஸாவது நம்ம எடுக்கணும். இது ஒரு சூப் நாங்கள் செய்வோம். நீங்கள் வேணும் ஆர்டர் பண்ணி பாருங்கள். வி கேன் மேக் அண்ட் கிவ் யூ. ஒரு டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும், ஒரு ஜூஸியாக சாப்பிட்றதுக்கு. இது வந்து சுரக்காய் பொரியல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ ரசம், மிளகு ரசம், எவ்ரி திங் இஸ் கெட்டிங் ரெடி. சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. மிளகு ரசம்லாம் சாதத்துக்கு போட்டு சாப்பிடும் போது வேறு லெவலாக இருக்கும். நைஸ். அப்படியே இருக்குது பாருங்கள். நைட் வந்து பார்த்திங்கன்னா தோசை ரெடி ஆகிடுச்சு. கல் தோசை மாதிரி, செட் தோசை மாதிரி நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். அதுக்கு வந்து சாம்பார் தொட்டுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு வேணுன்னா ஆர்டர் பண்ணுங்கள், புக் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள். பாலாஸ் கிச்சனை சப்போர்ட் பண்ணுங்கள். I am always there for you. Thank you.